जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला पुरोபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரி கிருஷ்ணா நோட்னா பாபா. ஹரே கிருஷ்ண தண்டபணம். நம்ம கிளாஸ் இருக்காது, திடீர்னு கிளாஸ் இருக்கு. இல்ல பிரபு, அதான் போட்டிருந்தேனே. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ராமநவமி இருக்கிறதுனால. சாரி பா, நீங்க எழுதி படிங்க, எனக்கு படிக்க தெரியாது, அதனால தான். இல்ல ரெண்டுலயும் போட்டிருந்தேன், இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்லயும் போட்டிருந்தேன். ஓ, தமிழ் படிக்க தெரியாது பாபா. ஓஹோ, சரி சரி சரி. ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கல. ஓ சரி, பரவாயில்ல பிரபு. அதான் என்ன காரணம், பக்தர்களே, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ராமநவமி வருதுனால ராமநவமி நம்ம வந்து பெரிய டெம்பிளுக்கு நம்ம போவோம். அதனால வந்து நம்ம ரெகுலரா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நம்ம டெம்பிள் ப்ரோக்ராம் நம்ம வியாழக்கிழமை மாத்திட்டோம். இப்போ வியாழக்கிழமை நம்ம பக்தி விஷயம் வருதுனால அதனாலதான் வந்து அந்த வீக்லி ப்ரோக்ராம் வியாழக்கிழமை பக்தி விஷயம் செய்ய முடியாது. அதனால நம்ம திங்கக்கிழமை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் பிரபு. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே கிளாஸ் வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து என்னோட ஸ்டைல் வந்து என்னதுன்னா, என்னைக்கும் கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. முடிஞ்சிருக்கு அதை வந்து எங்கேயாச்சும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதான் என்னுடைய ஒரு எப்படி நிப்பாடக்கூடாது. எது இருந்தாலும் நம்ம அதுல இல்லைன்னா முடிஞ்சிருக்க முன்னுக்கு வச்சிடலாம். ரொம்ப நல்ல ஒரு நோக்கம் ப்ரோ அது. ஆமா ஆமா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தி விருஷா திருப்பி பக்தி விருஷா கிளாஸ்ல கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷம். பக்தி விருஷா நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். பக்தி விருஷா கிளாஸ் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புதுசா வந்தவங்களுக்கும் சரி, நடுநிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப நாள பக்தியில இருக்கிறவங்களுக்கும் சரி, பக்தி விருஷா கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப தொடர்ந்து நம்ம போன வாரம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான அபராதங்களையும் பார்த்தோம். 10 வகையான நாம அபராதங்களை பார்த்துட்டோம். ஓகே. அப்ப ரொம்ப நாளா வந்து சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய வச்சிருந்தேன். அதெல்லாம் நிறைய வந்து பெண்டிங்ல இருக்கு, நிறைய வந்து இன்னும் பேசாம இருக்கு. ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து அதுல பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் நான் எடுத்துட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இன்னைக்கு வந்து டாபிக் வந்து என்னதுன்னா, த ஷெல்டர் ஆஃப் மகாவதன்யாய. அதாவது தமிழ்ல வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம்னா, மகாவதன்யாவிடம் அடைக்கலம் பெறுதல். மகாவதன்யாவிடம் அடைக்கலம் பெறுதல், த ஷெல்டர் ஆஃப் மகாவதன்யாய. மகாவதன்யாயனா என்ன, அது நம்ம எப்படி மகாவதன்யாய கிட்ட வந்து ஆசீர்வாதம் அடைக்கலம் இடுவது. இந்த ஆர்டிக்கல் இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயத்துக்கும் நம்மளுடைய பக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. பிறகு வந்து நம்ம வந்து இந்த டிஸ்கஷன் நம்ம கேட்கும் பொழுது நம்மளோட பக்தி வந்து அடுத்த கட்டத்துக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டெப் முன்னுக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் தான் இந்த பக்தி விருஷா கிளாஸ். இந்த பக்தி விருஷா கிளாஸ் நான் ரொம்ப வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா யாரெல்லாம் வந்து பக்தியில புதுசா வராங்க, பழசா இருக்காங்க, ரொம்ப நாள் இருக்காங்களா, நீங்க எந்த கிளாஸ் போறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா கீதை கிளாஸும் அண்ட் ஆல்சோ பக்தி விருஷா கண்டிப்பா இருக்கணும். மத்த கிளாஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டீங்கன்னா இப்போ மத்த கிளாஸுக்கு வரும்னு சொல்லி ஆர்வம் நிறைய வரும். ஓகேவா. கடைசியா எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்தேன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு, அப்புறம் மறந்துட்டேன்னா. ஓகே. மகாவதன்யா அவங்க கிட்ட நம்ம வந்து ஷெல்டர் இருக்கணும். மகாவதன்யானா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவத்கீதையில இந்த பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு வந்து கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, மன்மனா பவமன் பக்தோ மத்யாமி நாம் நமஸ்குரு. என்னை பத்தி நினைச்சுக்கோ அர்ஜுனா, என்னை பத்தி பேசு, என்னை ஒர்ஷிப் பண்ணு, என்னை வழிபாடு, எனக்கு ஒன்று நமஸ்காரங்களை கொடு, சரண டு மீ, என்கிட்ட வந்து நீ சரணாகதி அடி, என்னை மட்டும் நம்பு. இந்த மாதிரி வந்து பல இடத்துல அர்ஜுனன்கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து என்னைய மட்டும் நினைச்சுக்கோ, என்னை வழிபாடு, என்கிட்ட சரணாகதி அடி அப்படி சொல்றாரு. ஓகேவா. அப்ப ஒன்னு இடத்துல பகவத்கீதையில வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதம் தே நாட்டபஸ்கயா, இதம் தே நடபஸ்கயா, இதம் தே நடபஸ்கயானா என்ன அர்த்தம்னா, do not speak this most confidential knowledge to those who are not faith. யாருக்கிட்ட நம்பிக்கை இல்லையோ அவங்க கிட்ட இந்த விஷயங்களை வந்து
இந்த மிக ரகசியமான அறிவை வந்து பேசாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? நம்ம 10 நாம அபராதம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இந்த 10 நாம அபராதத்திலையும் அதுல வந்து ஒரு அபராதம் வந்து என்னது, நம்பிக்கை இல்லாதகிட்ட பேசாதீங்கன்னு. கிருஷ்ணரும் வந்து என்ன சொல்றாரு, இதம் தே நட்ட பாஸ்கயா, அதாவது யார்கிட்ட நம்பிக்கை இல்லையோ, யாரு வந்து இதை நம்பலையோ, இந்த விஷயத்த, இந்த அரிய விஷயத்த, இந்த உண்மையான விஷயத்த, இந்த ஆழமான விஷயத்த யார்கிட்ட சொல்லாத அப்படி சொல்லியிருக்காரு. இது நம்ம வந்து எப்படி புரிஞ்சு கொள்வது? ஆனா நம்மளோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் இயக்கம். இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், அவ என்ன சொல்றது, நம்ம இந்த 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 கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இயக்கம். ஓகேவா? ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இப்படி சொல்றாரு, நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட சொல்லக்கூடாது சொல்றாரு. இது நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? யார் சொல்ல முடியும்? பகவான் வந்து பாருங்க, பிதாஹம் அஸ்ய ஜெகதோ, எல்லாருக்கும் பிதா, எல்லாருக்கும் தந்தை அவர் தான். ஓகேவா? யாருக்கிட்டையும் நான் பாரபட்சம் பார்ப்பதில்லை சொல்லி சொல்றாரு ஒரு இடத்துல. ஓகேவா? ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு, நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட சொல்றாரு. அப்ப ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்கு, கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? இந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது என்ன நடக்குன்னா, நம்ம பக்தியில வந்து நம்பிக்கை 1% மேல ஏறும். அதனாலதான் இந்த மாதிரி சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் எடுத்து சொல்றது. இது சும்மா வந்து எடுத்து பேசுறோம், சும்மா வந்து என்னுடைய பாண்டியத்துக்கு நான் ரொம்ப பயங்கரமா காட்டுறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒரு நம்ம ஒரு நம்பிக்கையோட அந்த அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து ஏறிக்கிட்டே வரும். அதுக்காக தான் இந்த பக்தி விஷா வந்து நம்மளுடைய பக்தி என்ற அந்த செடிக்கு வந்து என்ன சொல்றது, அந்த ஃபெர்டிலைசர் பண்ண மாதிரி, அதோ உரம் போடுற மாதிரி, பாஜா போடுற மாதிரி, அது வந்து நம்ம செடி நல்லா ஒண்ணு வளரும். அதனால இந்த பக்தி விஷ கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்ப எனக்கு கேள்வி வந்து என்னன்னா, நம்ம இயக்கம் பிரச்சார இயக்கம். ஆனா பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத கிட்ட பிரச்சாரம் பண்ணாதுன்னு சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத சொல்லாத சொல்றாரு. ஆனா இங்க ஒண்ணு இடத்துல பார்த்து என்ன சொல்றாரு, நான் வந்து எல்லாத்துக்கும் பிதா, நான் எல்லாத்துக்கும் வந்து நான் தந்தையும் சொல்றாரு. இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டு இடத்துல ரெண்டு வகையா சொல்றாரு, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுதான் வந்து தத்துவ விசாரம். இது தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? யாரும் சொல்ல முடியும்? பிதாகம் அசைஜகதோ சொல்றாரு, நான் தான் பிதான் சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க வருவோம். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் பரமாத்மா ஆத்மா எல்லாத்துக்கும் இருக்காரு. எல்லாத்துக்கும் பக்தர் எல்லாத்துக்கும் இருக்காரு, பக்தர் எல்லாத்துக்கும் அவர்தான் இருக்காரு, அவர்தான் வழியில படுத்துறாரு. இருந்தாலும் ஏன்னா அவங்க வந்து ஏன் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடாதுன்னா, அவங்க வேதத்தை படிக்கல. வேதம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. வேதம் அவங்களுக்கு ஒன்றும் புரிய தெரியாது. ரெண்டாவது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததும் சொல்ல வேணாம்னு சொல்றேன். ஏன்னா அவங்க எதுவுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கலையா, பகவத்கீதை அவங்க படிக்கலையா, அப்ப எது தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத. நல்ல முயற்சி பிரபு, நல்ல முயற்சி. லட்சுமணன் நல்லா முயற்சி. வேற பகவான் எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து பிதா, எல்லாருக்கும் கருணை கொடுக்கறன்னு சொல்ற, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல வந்து பேசுறாரு, நம்பிக்கை சொல்லாதுன்னு. அப்ப நம்பிக்கை இல்லாதவங்க வெளியே வந்து 1000 பேர், நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்து வேற யாரும் இறைச்சோம், உங்க அறிவு கண்களை திறக்கவும். வேற யாரு இருக்கா? சொல்லுங்க நிர்மலா மாதாஜி. ஹரிகிருஷ்ணா பிரபு, நம்பிக்கையில அவங்க எல்லாம் வந்து தேவர்களிடத்தில் நம்பிக்கை கொள்கிறாங்க. அதனால பகவான் அவங்க நம்பறதுக்கு தயாரா இல்ல. அதனால சொல்லணும்னு சொல்றாரா? அவங்க எல்லாம் தேவர்களிடத்தில் நம்பிக்கை கொள்கிறார்கள். சரி, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. அடுத்து இன்னொரு ஆளு இந்த பேர் சொல்லிட்டாங்க. அடுத்த 3 ஆள் யாராச்சும் ஒரு ஆளு முயற்சி பண்றீங்களா? பகவான் எப்படி இந்த இப்படியும் சொல்றாரு, அப்படியும் சொல்றாரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்து வேற யாராச்சும் ஒரு ஆளு? யாரும் இல்லையா? சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லும் போது, நம்பிக்கை இல்லாதகிட்ட நீங்க சொல்லக்கூடாது, பேசக்கூடாது சொல்லும் போது, அப்ப யாருக்கிட்ட போய் நம்ம பிரச்சாரம் பண்றது? யாருக்கிட்ட பிரச்சாரம் பண்ணி கிருஷ்ண போய் கொண்டு வருது? அப்ப இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம், நம்பிக்கை யாருக்கிட்டுமே இல்லை வெளியில. அப்ப எப்படி நம்ம பிரச்சாரம் பண்றது? அப்ப எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிறது? ஆச்சரியம் என்ன சொல்றானா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குல்ல, இதை வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லாதன்னு சொல்றாங்க. இது வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஓகேவா?
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, ரொம்ப வந்து அப்படியே கரெக்டா இருக்கிறாரு. ஓகேவா? நம்பிக்கை இல்லாத சொல்லாத அர்ஜுனா அப்படி சொல்லி சொல்றாரு, கீதை சொல்றாரு. ஓகேவா? ஆஹ் அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ண பிரேமா. அப்ப கிருஷ்ணருடைய தன்மை, கிருஷ்ணனுடைய தத்துவம் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் கிருஷ்ண தத்துவம் என்னது? நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். வாட் இஸ் த தத்துவம் ஆஃப் த லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா? கிருஷ்ணன் தத்துவம் என்னது? யாரும் சொல்ல முடியும்? கிருஷ்ண என்ன தத்துவம்? அத்வைத்த ஞான தத்துவம். வெரி குட் சந்தி பண்ண மாதிரி. அத்வைத ஞான தத்துவம். அத்வைதனா நிறைய வாட்டி சொல்லு. அத்வைதனா ரெண்டு இல்ல ஒண்ணுன்னு அர்த்தம். துவைதனா ரெண்டு, அத்வைதனா ஒண்ணு. ஓகேவா? அத்வைத ஞான தத்துவம். பகவான் வந்து அவர் ஒருத்தர் தான். ஞானனா சுப்ரீம்லி அவர் வந்து எல்லா வகையான நாலேஜபிள் பர்சன். ஓகேவா? ஞானனா எல்லா வகையான நாலேஜ் இருக்கு. தத்துவம்னா அவரோட தத்துவ புரியுமா தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதுவே ஞான தத்துவம். கிருஷ்ணா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஆனா அவரு வந்து ஒன்று விஷயம் என்னன்னா, பகவத்கீதை எல்லா வகை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா அந்த கிருஷ்ண பிரேமைய, கிருஷ்ணோட அன்பை வந்து அவர் வந்து ஓப்பன்லாம் கொடுக்கல. ஓப்பனா வந்து அவர் வந்து யாருக்கும் கொடுக்கல. அவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு இதுல வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஆனா அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அவரு கலியுகத்துல ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுவா வரும்போது அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து, அதாவது அந்த அந்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்றாரு, அந்த கிருஷ்ணனோட வார்த்தையை உடைச்சி அதே கிருஷ்ணர் மகாபிரபு வரும்போது அவர் வந்து எல்லாருக்கும் அந்த கருணையை கொடுக்குறாரு. அவர் எல்லாருக்கும் அந்த அந்த என்ன சொல்றது, எல்லா வகையான நாலேஜையும் எல்லா வகையான அந்த கிருஷ்ண பிரேமையும் கொடுக்குறாரு. யாரு? ஸ்ரீமன் சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபுவை நம்ம கண்டிப்பாக ரொம்ப டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய விஷயங்கள், தத்துவங்கள் வந்து வெறும் கௌரவ பூர்ணிமாக்கு பேசுறது மட்டும் ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஒவ்வொரு கிளாஸ்லயும், அப்படி ஒவ்வொரு கிளாஸ்லயும் முடியலனாலும் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்மளோட டிஸ்கஷன்ல மகாபரவை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மளுடைய இயக்கம், நம்மளுடைய லைன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மகாபிரபுவோடைய வழியில பின்பற்றோம். ஓகேவா? நம்ம இஸ்கோனா இருந்தாலும் சரி, நம்ம கௌடிய மடமா இருந்தாலும், கௌடிய மாடா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மகாபிரபு வழியில பின்பற்றக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய வழியை பின்பற்றோம். ஆனா நம்ம வந்து கிருஷ்ணர் தான் நம்மளோட கோல். ஆனா நம்மளுடைய நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்ணணும்னா கௌரங்கா மகாபிரபு பத்தி நம்ம டிஸ்கஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நாட் ஓன்லி ஃபார் கௌரவ பூர்ணிமா. ஒரு கௌரவ பூர்ணிமாக்கு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்றது ஓகே. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கௌரவலியில அமிர்த கதை நம்ம வச்சிருந்தோம். ஓகேவா? ஆனா வெறும் அது முடிஞ்சோடனே அதோட நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர் கௌரவ பூர்ணிமா தான் பேச கிடையாது. மகாபிரபு பத்தி நம்ம டீப் அண்ட் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் சில ஆர்டிகல்ஸ் நான் படிச்சு நான் நோட்ஸ் வச்சிருக்கேன். மகாபிரபு சன்னியாசம் லீலா. ஓகேவா? மகாபிரபு வந்து அவர் வந்து சன்னியாசம் எப்படி எடுத்தாரு, ஏன் சன்னியாசம் எடுத்தாரு, சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மகாபிரபு யாரு, சன்னியாசம் எடுத்த பிறகு மகாபிரபு யாரு, இந்த ரெண்டு மகாபிரபு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த பக்தி ரசத்தை நம்ம உணர முடியும். மகாபிரபுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கிருஷ்ண பிரேமையை நம்ம வந்து உணர முடியும். மகாபிரபு பத்தி நம்மளுக்கு தெரியலன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம சஸ்டெயின் பண்றது கிருஷ்ண பத்தியில நம்மளுடைய டேஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் வை மகாபிரபு பத்தி நம்ம எப்போதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இப்ப நம்ம பக்தர்கள். ஓகேவா? சோ ஆர் வி டிவோட்டீஸ் ஆஃப் கிருஷ்ணா ஓ மகாபிரபு? நம்ம கிருஷ்ணரோட பக்தரா இல்ல மகாபிரபுடைய பக்தரா? யார் சொல்ல முடியும்? நம்ம எஸ் பக்தர்கள் நம்ம மகாபிரபுடைய பக்தர்களா இல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட பக்தர்களா? யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க மித்ரா மதியே. மகாபிரபுவோட பக்தர்கள். மகாபிரபு பக்தர்கள். அவர் கிருஷ்ண பக்தர்கள் இல்லையா? கிருஷ்ணா மகாபிரபு ஒருத்தவங்க தானே பிரபு? ஆமா, ஒருத்தவங்க தான். எஸ். அதாவது எங்க என்ன சொல்றாங்க, ஆச்சு என்ன சொல்றாங்கன்னா, எஸ் நம்ம வந்து வி ஆர் டிவோட்டி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ணரோட பக்தர்கள் தான். ஓகேவா? நம்மளோட வழிபாடுடைய மூர்த்தி வந்து ராதா கிருஷ்ணர் தான். எஸ். ஆனால் நம்ம வந்து பட் டேக் ஷெல்டர் ஆஃப் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் மகாபிரபு. மகாபிரபுவோடைய அடைக்கலம், ஷெல்டர், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வழிகாட்டுதல நம்ம ராதா என் கிருஷ்ணர் ஒர்ஷிப் பண்ணணும். நம்ம வந்து கிருஷ்ணருக்கும் மகாபிரபுக்கும் நம்ம பக்தர்கள் தான். ஆனா நம்ம மகாபிரபுவோட வழியில கிருஷ்ணரை வழிபடணும். ஓகேவா?
கிருஷ்ணரை வந்து டைரக்டா நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ண கூடாது கூடாது கூடாது. மகாபிரபு அண்ட் மகாபிரபுடைய பக்தர்கள் கௌரங்க மகாபிரபு கௌரவ பிரியஜனா. கௌரவ பிரியஜனா என்ன அர்த்தம்னா மகாபிரபுடைய பக்தர்கள் தான் கௌரவ பிரியஜனா சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சில சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜோட ஆன்மீக மொழியோடைய சில வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்ம வந்து சில பேசும்போது டிஸ்கஷன் பண்ணும்போது. இப்ப மகாபிரபு பக்தர் என்ன சொல்லுவாங்க, கௌரவ பிரியஜனா. அப்ப மகாபிரபு வழியில தான் நம்ம ராதா என் கிருஷ்ணரை வழிபடணும். இப்படி நம்ம வழிபட்டாதான் இதுதான் என்ன சொல்லுவாங்க, அனுகத்யா. அனுகத்தியானா என்னதுன்னா ஃபுல்லா வந்து என்னது மகாபிரபு கிட்ட வந்து நம்ம வந்து சரணம் அடையிறதுன்னு சொல்லி அர்த்தம். இதான் அனுகத்தியா. அனுகத்தியானா சரண் அடையிறது. ஃபுல்லா நம்மளை சப்மிட் பண்றது, நம்மளே கொடுக்கறது. இப்ப வந்து அனுகத்தியானா வந்து என்னது, நம்ம வந்து எப்ப வந்து மகாபிரபுடைய வழியில பின்பற்றி நம்ம ராதாகிருஷ்ணன் வழிபடுறோமோ இஸ் அனுகத்தியா. நினைச்சு பாருங்க, கிருஷ்ணரை நம்ம வந்து வழிபாடுறதுக்கும் மகாபிரபு மூலியமாக கிருஷ்ணர் வழிபடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க இப்ப ஹரிகிருஷ்ணன் தவிர்த்து நிறைய கிருஷ்ணரோட கோயில்கள் இருக்கு தெரியுமா? நிறைய கிருஷ்ணர் கோயில் இருக்கு. ஆனா அங்குள்ள வழிபாடும் நம்ம வந்து மகாபிரபு வழியில வழிபடக்கூடிய வழிபாடும் இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப நார்மலா கிருஷ்ணர் வழிபடுறவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர் அண்ட் ருக்மணி தேவி வச்சிருப்பாங்க. ஓகேவா? கிருஷ்ணர் அண்ட் ருக்மணி தேவி இருப்பாங்க. ஆனா நம்ம மகாபிரபு வழியில் வர்றதுனால நம்ம ராதா என் கிருஷ்ணர் வழிபடுறோம். அப்ப ராதா என் கிருஷ்ணர் நம்ம வழிபடும் போது மகாபிரபு வழியால நம்ம வந்து வழிபடும் போது நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா பகவான் கிருஷ்ணரோட பிரேமே கிடைக்கும். மகாபிரபு வழியில நம்ம பின்பற்றும் போது நம்ம கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். வெறும் நம்ம கிருஷ்ணன் டைரக்டா வழிபட்டுமே ஆனால் கிருஷ்ண பிரேமே கிடைக்காது. அதனால அண்டர் கைடன்ஸ் மகாபிரபு டைரக்ஷன்ல நம்ம வந்து ராதா கிருஷ்ணரை வழிபடணும். ஓகே, சம்ஒன் டிசைர் டு வொர்ஷிப் ராதா கிருஷ்ண டைரக்ட்லி. இப்ப நம்ம டைரக்டா நம்ம ராதா கிருஷ்ண வழிபட்டுமே ஆனால் என்ன நடக்கும்? இப்ப பாருங்க, நம்ம மகாபிரபு வழியில வராம தனியா சில ராதா கிருஷ்ண கோயிலும் இருக்கு, சில வந்து கிருஷ்ணர் கோயிலும் இருக்கு. ஓகேவா? சில பேர் கிருஷ்ணரை வழிபடுறவங்க பூர்வீகமா ராதா கிருஷ்ணர் வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க வடநாட்டுலாம் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் பூர்வீகமா கிருஷ்ணர் வழிபடுறவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப மகாபிரபு வழியாக வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுக்கும் மகாபிரபு பின்பற்றாம கிருஷ்ணரை வழிபடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன நடக்கும்? நம்ம வந்து இப்ப இண்டிபெண்ட் சுதந்திரமா நம்ம ராதாகிருஷ்ண வழிபாடு பண்றோம். ஓகேவா? அது ஒண்ணு வந்து நம்ம வந்து மகாபிரபு வழியை பின்பற்றி நம்ம வந்து கிருஷ்ண வழிபடுறோம். அது ஒண்ணு. இப்ப ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரண்ட்? யார் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா. அது ஐடியா இல்லையா? மகாபிரபு வழியை பின்பற்றாம நம்ம சொந்தமாக டைரக்டா நம்ம கிருஷ்ண வழிபட்டுமே ஆனால் அது நல்லதுதான், அது கெட்டது கிடையாது. ஆனா அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா நம்மளுக்கு முக்தி கொடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க மகாபிரபுவை ஃபாலோ பண்ணாம நீங்க வெறும் கிருஷ்ண டைரக்டா வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஒழுங்கா வழிபட்டுமே ஆனால் முக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வைகுண்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம கிருஷ்ண பக்தர்கள் நம்ம கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு முக்தி அவசியம் இல்லையா? இது மிகப்பெரிய பஞ்சாயத்தாக போயிருக்கு நிறைய இடத்துல. முக்தி நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா பக்தர்களே? தேவையில்லை பிரபு, தேவையில்லை. சரி, தேங்க்யூ மதே. பிரவீனா யாராவது மிக் வந்தீங்க போல. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமக்கு வந்து சொல்றாரு, என் பக்தன் வந்து எதையும் எதிர்பார்த்து பக்தி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. என் பக்தன் எது கொடுத்தாலும் ஏத்துக்குவாங்கன்னு பகவான் சொல்றாரு. அதனால நம்ம முக்தியை எதிர்பார்க்க கூடாது. முக்தி எதிர்பார்க்க. வெரி குட், வெரி வெரி குட். வேற யாராச்சும் முக்தி எதிர்பார்க்க நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கு இந்த கிளாஸ்ல. ஆரம்பத்துல நான் நம்ம டிவோட்டிஸ் பார்க்கும்போது நிறைய பேர் முக்தி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இப்ப வந்து ஒரு விஷயங்கள் புரிஞ்சிருக்கு, முக்தி தேவையில்லை. வெரி குட். அது நம்ம கிளாஸோட சக்சஸ்ஃபுல் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நிறைய பேர் முக்தி வேணும் பிரபு, முக்தி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நிறைய பேருக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கு. அது நம்ம கிளாஸோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். வெரி குட். ஏன்னா முக்தி வந்து இங்க நம்மளுக்கு தேவையில்லை. முக்தி வந்து நீங்க கேட்டீங்கன்னா போயிட்டு திருப்பி இந்த பூமிக்கு வரணும். முக்தி வந்து எத்தனை வகைப்படும்? 5 வகை முக்தி இருக்கு. ஓகேவா?
பகவான் லோகத்துக்கு போறது கூட முக்தி தேவைதான், ஆனா போயிடலாம். ஆனா முக்திக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்னொரு விஷயம் நம்மளுக்கு நடக்காது. அது என்னது? இப்ப நம்ம முக்தி கேட்கறீங்க, சரி பகவான் முக்தி கொடுத்துருவாரு, ஓகேவா? திரும்பி பூமியில வர மாட்டீங்க, நீங்க பகவான் லோகத்துக்கு எங்க நீங்க வைகுண்டத்துக்கு கூட போயிடலாம், ஓகே? முக்தினா அது என்ன பண்ணா உங்களுக்கு வைகுண்டத்துல உங்கள் வைகுண்டத்துல லோகத்தை கொண்டு விட்டுரும். 5 வகையான முக்தி இருக்கு, ஓகேவா? சாலோக்கிய, சாரூபிய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாமீபிய முக்தி, சாநித்திய முக்தி அண்ட் சாயுஜ்ய முக்தி. இந்த மாதிரி 5 வகையான முக்தி இருக்கு, ஓகேவா? பகவானுடைய சக்திகள் அதே நம்மளுக்கு சக்தி கிடைக்கும், பகவானுடைய ரூபம் மாரி நம்மளுக்கு ரூபம் கிடைக்கும், பகவானுக்கு கிட்ட நம்ம இருக்க முடியும், பகவானுடைய இடத்துல நம்ம இருக்க முடியும், பகவான் கிட்ட நம்ம வந்து கலக்க முடியும், மெர்ஜ் ஆக முடியும். இந்த சாயுஜ்ய முக்தி இருக்கு பாத்தீங்களா? இந்த பகவான் கிட்ட போய் நம்ம 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 அவரோட கலந்துறது இருக்குல்ல, அந்த முக்திய நம்ம வைஷ்ணவர்கள் அதை விரும்புவதில்லை. நம்ம பகவானோட போய் கலக்க கூடாது, ஓகேவா? நம்ம பகவானோட கலக்குறது, பகவான் அப்படியே மெர்ஜ் ஆயிடணும், அந்த தியானம் ஏதோ நம்ம அப்படியே பகவான் ஐக்கியமாயிடணும். அந்த ஐக்கியம் ஆகக்கூடிய ப்ராசஸ் நம்ம கிட்ட அந்த மாதிரி கிடையாது. அந்த முக்தி மட்டும் வைஷ்ணவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வைஷ்ணவர்கள் வெறும் 4 முக்தி மட்டும் தான் எடுக்கிறாங்க. பகவான் லோகத்துல போறது, அவர் தாமத்தை போய் அடையிறது, பகவான் மாரி உடம்பு கிடைக்கிறது, பகவான் மாரி ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது, பகவான் கிட்ட போய் அசோசியேட் பண்றது. இந்த 4 முக்தி மட்டும் தான் பக்தர்கள் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம முக்தி கிடைக்கலாம், முக்தி கிடைச்சா நீங்க பகவான் லோகத்துக்கு வைகுண்டம் போயிடலாம். ஆனா முக்தி கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது. அது என்னது? அது என்னது? பிரேம பக்தியா? யா, வெரி குட் பிரபு. கிருஷ்ண பிரேம் கிடைக்காது. நீங்க முக்தி ஏன் நம்ம முக்தி நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வேணான்னு சொல்றாங்களா? முக்கியமான காரணம் பக்தர்களே ஞாபகம் வச்சுங்க, நீங்க முக்திக்கு போயிட்டீங்கன்னா, முக்தி வேணும் முக்தி வேணும் முக்தி வேணும் முக்தி வேணும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண பிரேமே கிடைக்காது, கிருஷ்ணனோட அன்பு கிடைக்காது. முக்தியோட கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண அன்பு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிருஷ்ண பிரேமை தான் அல்டிமேட் கோல். இதுல என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து நம்ம வந்து கிருஷ்ணா டைரக்டா வழிபடுறோமோ நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும். ஆனா கிருஷ்ண பிரேமே கிடைக்காது. அதனாலதான் மகாபிரபு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில யாருக்குமே கிருஷ்ண பிரேமைனா யாருக்குமே வந்து தெரியாது, யாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, யாருமே கொடுக்கல. ஈவன் எத்தனையோ அவதாரங்கள் இந்த பூமியில் வந்துட்டு போயிருக்கலாம், ஓகேவா? மச்சம், கூர்மம், வராகம், நரசிங்க, வாமன, பரசுராமர், ராமர், பிறகு வந்து பலராமர், புத்தர், இந்த மாதிரி பல பல அவதாரங்கள் வந்துட்டு போயிருக்கலாம் பூமிக்கு. ஆனால் யாருமே கிருஷ்ண பிரேமைய டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, யாருமே கிருஷ்ண பிரேமையை கொடுக்க முடியாது. கிருஷ்ண பிரேமை வந்து இந்த உலகத்துல பகவான் லோகத்துல இருந்துச்சு, இந்த உலகத்திலயும் இருந்துச்சு. ஆனா அது வந்து வித வடிவுல இருந்துச்சு, ரொம்ப வந்து அப்படியே ஹிடன், அப்படியே காணா போய் அப்படியே விதவுல அப்படியே தெரியாத இடத்துல இருந்துச்சு. அது வந்து யாரும் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண மகாபிரபு வரும்போது தென் அதை வந்து எல்லா வகையான மக்களுக்கும் மகாபிரபு எடுத்து கொடுத்தாரு, ஓகேவா? அந்த கிருஷ்ண பிரேமையை எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லும் கொடுத்தாரு சைத்தன்யா மகாபிரபு. அந்த கிருஷ்ண பிரேமை அடையிறது தான் நம்மளோட ஒரே கோல். அந்த கிருஷ்ண பிரேமை எப்படி அடையிறது? எப்படி நம்ம கிருஷ்ண பிரேமை அடையிறது? த்ரூ ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நீங்க நாம ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கோல் வந்து என்னன்னா, இந்த நாமத்தோடைய கோல் வந்து என்னன்னா கிருஷ்ண பிரேமை அடையுது. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம நாம ஜெபம் பண்றோம், ஆனா முக்தியை தேடுறோம், இல்ல முக்தியை வேணும்னு சொல்லி நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அந்த நாமம் வந்து எப்படி நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை கொடுக்கும்? யாருக்கு முக்தி அடையணும்னு சொல்லி அந்த நோக்கம் இருந்துச்சு, ஆனால் அவங்க நாமம் அபராதம் பண்றாங்கன்னு சொல்லி அர்த்தம், புரியுதா? நாமத்தோடைய கோல் வந்து என்னது? கிருஷ்ண பிரேமை. ஆனா நம்ம வந்து முக்தி அடையணும் திடீர்னு கிளாஸ் வரேன், எல்லாரும் கண்டிப்பா முக்தி அடையணும் பக்தர்களே சொல்றேன்னா, அப்ப நம்ம வந்து கிருஷ்ணருடைய ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு நம்ம அபராதம் பண்றோம்னு சொல்லி அர்த்தம். அப்ப எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தில் டேஸ்ட் கிடைக்காது, புரியுதா? அதனாலதான் மகாபிரபு என்னைக்குமே எங்கேயுமே ஒரு வாரத்துக்கு முக்தி சொன்னதில்லை, ஓகேவா? முக்தி நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்படி யாராச்சும் நீங்க எங்காச்சும் அட்டென்ட் பண்ணக்கூடிய கிளாஸ்ல முக்தி வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து கை தூக்கி அவங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம், ஓகேவா? தைரியமா நீங்க கேட்கலாம். மகாபிரபு எங்க சொல்லிக்கிறாரு முக்தி வேணும்னு? மகாபிரபு எங்கேயுமே சொல்ல. முக்தி நம்மளுக்கு அவசியமே கிடையாது. நீங்க கிருஷ்ணா பிரேமை அடைஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வகையான கம்ப்ளீட்டா நீங்க ஆயிடுவாங்க. அது முக்தி முகுத அஞ்சலி. முக்தி முகுத
நம்ம பகவான் அடைஞ்சிட்டுனா பகவான் எங்க இருக்கிறோ அந்த வாசப்படி மின்னுக்கு முக்தி வந்து நிப்பா. புரியுதா? அதனால மகாபிரபு வந்து என்ன பண்றாரு, இந்த பிரேமைய கிருஷ்ண பிரேமைய எல்லாரும் கொடுத்தாரு. இந்த கிருஷ்ண பிரேமையை யார சார்ந்தது? இந்த கிருஷ்ண பிரேமை முழுக்க முழுக்க யாருக்கிட்ட இருந்தது? இந்த கிருஷ்ண பிரேமை யாருக்கிட்ட இருந்தது? யார் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ண பிரபு. கோபி மாருங்க பிரபு. கோபி மார்கள் ஓகே பிரபு. ஆனா கரெக்டா இன்னொரு பதில் இருக்கு. ராதாராணி பிரபு. வெரி குட் மாதாஜி. ராதாராணி, ஸ்ரீமதி ராதிகா. ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி சொல்லலாம், கௌராங்கின்னு சொல்லலாம், அப்புறம் வந்து ராதிகான்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப ஸ்ரீமதி ராதாராணி அவங்க வந்து என்னது, அவங்களுடைய அந்த கிருஷ்ண பிரேமை அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட சொத்து கிருஷ்ண பிரேமை. ஏன்னா அவங்கதான் முழுக்க முழுக்க கிருஷ்ண பிரேமை வச்சிருக்காங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஓகேவா? she can speak her. அப்ப அந்த மூடு வந்து பாத்தீங்கன்னா அத வந்து கிருஷ்ணர் வந்து எடுத்துக்கிட்டு தான் இங்க வந்து மகாபிரபு வராரு. ராதா கிருஷ்ணா 2 பேர் தனித்தனியா இருக்கும் போது அது கிருஷ்ண லீலா. ராதா கிருஷ்ணா ஒன்னா ஆயிட்டாங்கன்னா அது கௌர லீலா. புரியுதா? ராதா அண்ட் கிருஷ்ணா 2 பாடி டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா அது கிருஷ்ண லீலா. ராதா அண்ட் கிருஷ்ணா 1 பாடி ஆகும்போது அது கௌர லீலா, மகாபிரபு லீலா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அப்ப அந்த ராதா கிருஷ்ண ஒன்னா ஆன பிறகுதான் கிருஷ்ணர் ராதாராணி மூடு எடுத்துட்டு வரும்போதுதான் ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணரோட பிரேமை, கிருஷ்ணரோட அன்பை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, கிருஷ்ண பிரேமையை. புரியுதா? அப்ப many people not know and understand மகாபிரபு. இங்க என்ன சொல்றாங்க, ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நிறைய பேருக்கு மகாபிரபுவோட தத்துவங்கள் தெரியுறது கிடையாது, புரியுறது கிடையாது. நாட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. தட்ஸ் வை நம்ம வந்து so much confused in our society. ஓகேவா? நம்ம சொசைட்டில கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் வந்து மகாபிரபுவோட பக்தர் கௌரவ பிரியஜன ஆச்சாரியர்கள் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு இங்க என்ன அது so much வந்து குழப்பம். மகாபிரபுவோட விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது so much நம்மளுக்கு வந்து குழப்பம் ஏற்படுது. நிறைய வந்து ராங் ப்ரீச்சிங் நடக்குது, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்றது, ராங்லி வந்து தத்துவங்களை டிஸ்கஸ் பண்றது, சில விஷயங்களை வந்து நம்ம வந்து உள்ளபடி நம்ம வந்து சொல்றது கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நடக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி தெரியும் போது நம்ம என்ன ஆகுது, மகாபிரபுவை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ள முடியல. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நான் சிம்பிளா கேட்கிறேன். ஓகேவா? மகாபிரபு சைத்தன்யா மகாபிரபு 48 ஆண்டுகள் 40 இயர்ஸ் வந்து இந்த பூமியில வந்து அவர் வந்து இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு கரெக்டா 24 இயர்ஸ் 24 வருஷம் அவர் கிரகஸ்தா இருந்தாரு. பிறகு இன்னொரு 24 இயர்ஸ் 24 வருஷம் அவர் வந்து இதா இருந்தாரு, சன்னியாசி எடுத்தாரு. ஓகேவா? இந்த 24 வருஷம் அவர் கிரகஸ்தா இருக்கும் போது அந்த மகாபிரபு யாரு, சன்னியாசம் எடுத்த பிறகு மகாபிரபு யாரு, யாருக்கு தெரியும்? நான் வந்து தவறா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து உங்களை சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு இது பண்ண நினைச்சுக்காதீங்க. நம்ம மகாபிரபுவை பத்தி நான் வந்து நம்ம எந்த அளவுக்கு டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மகாபிரபுவோட தத்துவங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், மகாபிரபுவோடைய படிப்பினை டீச்சிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அப்போதான் சொசைட்டில நம்ம வந்து அந்த கரெக்டான மூட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஆச்சாரியர்கள் மகாபிரபு அவங்களோட மூட்டோட கனெக்ட் பண்றது இல்லை. அதனாலதான் நம்மளோட சொசைட்டில நம்ம கிருஷ்ண பக்தியில so much ப்ராப்ளம், so much பஞ்சாயத்து. அப்ப நம்ம மகாபிரபு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குமா, டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குமா? அதுக்குதான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்களை சேலஞ்ச் பண்ண சொல்லி கேள்வி கேட்கல, அப்படி தவறா நினைச்சுக்காதீங்க. மகாபிரபு கல்யாணம் கிரகஸ்தா இருக்கும் போது அவர் மகாபிரபு யாரு, சன்னியாசி எடுத்த பிறகு மகாபிரபு யாரு, யாருக்கு தெரியுமா? நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் நான் அதை பத்தி பேசுறேன். மகாபிரபு பத்தி தெரியுதா இல்ல கேட்கறதுக்காக தான். எனி ஐடியா? பிரேம பூர்ணா மாதாஜி இருக்கீங்களா? பாஸ் வந்துருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. எனி ஐடியா மாதாஜி? நோ ஐடியா பிரபு. ஓகே, தேங்க்யூ. ஸ்னேகாமதி வந்து வரல நினைக்கிறேன். ஸ்னேகாமதி இல்ல.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு நம்ம டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நல்லா ஞாபகிங்க, மகாபிரபு அவர் கர்கஸ்தா இருக்கும் போது 2 மனைவி கல்யாணம் பண்ணுவாரு, லட்சுமி பிரியா, விஷ்ணு பிரியா. ஓகேவா? அந்த காலகட்டத்துல அவர் கல்யாணம் கர்கஸ்தா இருக்கும் போது பாத்தீங்கன்னா மகாபிரபு கௌரங்க மகாபிரபு அவர் வந்து என்ன லீலை செய்யறாருன்னா கௌர நாராயண லீலை செய்யறாரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கௌர நாராயண லீலா செய்யறாரு. அதாவது பகவான் ஸ்ரீ நாராயணர் லட்சுமி தேவி பூதேவி இருப்பாங்களா, அந்த மாதிரிதான் லட்சுமி பிரியா விஷ்ணு பிரியா. அப்ப அவர் வந்து நாராயண லீலை செய்யறாரு, கௌர நாராயண லீலா. அதனாலதான் அவர் தர்க்கம் பண்ணுவாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாரு, அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பண்டிதரா இருப்பாரு, நிறைய வந்து இதெல்லாம் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் தீட்சை எடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஈஸ்வரபுரி கிட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா கௌர சுந்தர லீலா செய்வார். கௌர சுந்தர லீலைன்னா நாம சங்கீதத்தை ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? அவர் நாம சங்கீதம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அவர் வந்து கர்கஸ்ல வெளியாகி அவர் வந்து வெளியாகி பிறகு வந்து சன்னியாசம் எடுத்துடுவாரு. ஓகேவா? இந்த 2 டிஃப்ரெண்ட் மூட் இருக்கு மகாபிரபு லீலையில. புரியுதா? ஒண்ணு கௌர நாராயண லீலா, ஒண்ணு கௌர லீலா. 2 கௌர லீலா தான். பட் இது கௌர ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கௌர நாராயண லீலா. அவர் முதல் ஃபர்ஸ்ட் நாராயண லீலை தான் அவர் வந்து செய்யறாரு. புரியுதா? அப்ப இது நான் சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து மகாபிரபுவோட சன்னியாசம் எடுக்கிறதுல வந்து அதுக்குள்ள கூடிய சில வந்து விஷயங்களுக்கு சில ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு, மறைக்கப்பட்ட சில டீடைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப கேட்கலாம், அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? உண்மையா இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளுக்கு என்ன நடக்கும்? யார் சொல்ல முடியும்? மகாபிரபு பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? நம்ம அறிவு வளர்த்துக்கலாம் பிரபு. நம்ம நாலேஜ் வந்து படிப்படியா வளர்ந்து போகுது பிரபு. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்ம வந்து பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. வெரி குட். நம்ம ஞானத்தை வளர்த்துக்கலாம். வேற மகாபிரபு பத்தி கேட்கும் போது வேற என்ன நம்மளுக்கு டெவலப் ஆகுது? வேற என்ன நடக்குது நம்ம கிட்ட? கிருஷ்ணா பிரபு, நமக்கு அவருடைய கருணை கிடைக்குது. கருணை கிடைக்குது. வெரி குட் மதுஜி. நித்திய பிரியம் மதுஜி, கருணை கிடைக்குது. ஓகே, வெரி குட். வேற மகாபிரபு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஏன் இப்ப இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொல்றாங்க? சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி தானே பிரபு சொல்றீங்க. அப்ப எதுக்காக இவ்வளவு டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்? சோ மச் டீட்டெயில்ஸ். இதை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன நடக்கும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு பக்தன் வந்து எப்படி பக்தன் எப்படி நடந்துக்கணும்ன்றது மகாபிரபு வந்து இந்த லீலையில வந்து நல்ல ஒரு திருமணமான ஒரு கணவர் எப்படி இருக்கணும், அந்த வயசுக்கு தகுந்தாப்புல அவங்க சன்னியாசம் எடுத்து அவங்க வாழ்க்கையை எப்படி பகவானுக்காக சேவை செய்யணும் அப்படின்றத மகாபிரபு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட். வேற முக்கியமா வேற என்ன நடக்கும்? மகாபிரபு பத்தி தெரிஞ்சுக்கணும், டீப்பா தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்கும் வேற? பகவான் மேல அந்த பிரேம பக்தி எப்படி அடையிறது? பிரேம பக்தி எப்படி அடையிறது? வெரி குட், வெரி குட், வெரி குட் பிரவீன மாதாஜி. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நாமத்துல டேஸ்ட் கிடைக்கும். நீங்க மகாபிரபு பத்தி ஏன் வந்து இப்ப ஒரு சன்னியாசி எடுத்தா என்ன, 2 மனைவி கல்யாணம் பண்ண, அவரு வந்து பிறகு வந்து எங்க போனான அவர் வந்து கத்துறாரு அழுவுறாரு, அது அவர் லீலை இல்ல. ஆனா அந்த மாரி சொல்லுங்க மாதாஜி. அப்ப அந்த மாதிரி லீலைகளை வந்து நிறைய வந்து செய்ய இதை பத்தி கேட்டு நம்மளுக்கு என்ன பிரபு இருக்குன்னா, மகாபிரபு லீலைகளை கேட்கும் பொழுது என்ன நடக்குன்னா மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் எப்பவுமே அதை எங்க சொல்லிக்கோம், சுண்முதாம் சுவாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம் இருதயசு. அதாவது இருதயத்துல கூட எல்லா வகையான அழுக்குகளும் இந்த பகவான் கதை கேட்கறதுனால புண்ணிய சிரவண கீர்த்தனம் கேட்கும் பொழுது மனசுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியாகும். ஓகேவா? அட் த சேம் டைம் மகாபிரபு கதை கேட்கறதுனால எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா பகவானுடைய நாமத்துல டேஸ்ட் கிடைக்கும். மகாபிரபு தெரிஞ்சதுனால மகாபிரபுடைய பக்தர்கள் மீது, மகாபிரபு மீது, கிருஷ்ண பக்தி மீது நம்பிக்கை வரும். உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு சோர்வு டயர்ட் ஆகும் போது, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வீக்கா ஆகும் போது இந்த மகாபிரபு லீலைகள் என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், சக்தி கொடுக்கும், நம்மளுக்கு ஆன்மீக பலம் கிடைக்கும் மகாபிரபு பத்தி தெரிஞ்சுக்கும் போது. அதனாலதான் மகாபிரபு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பிறகு வந்து இந்த மாரி நிறைய அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன நடக்கும்னா நம்மளுடைய தாட்ஸ், நம்மளோட மைண்டு, நம்ம புத்தி, மனசு வேற ஒரு பௌதிக சிந்தனைக்குள்ள போகாது. மகாபிரபு இழுத்து பிடிப்பாரு. தட்ஸ் வை மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூப கோஸ்வாமி வந்து இங்க பிறகு சொல்றேன், அது நான் சொல்றேன். பிறகு ரூப கோஸ்வாமி பிறகு சொல்றேன், அது நான் பிறகு பின்னாடி சொல்றேன் என்ன சொல்றாருன்னு. அப்ப நீங்க வந்து ராதாராணியோட மூட்டை வந்து அவரு, அதனால நம்ம மகாபிரபு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? திருப்பி கமிங் டு திஸ் பாயிண்ட். மகாபிரபு வந்து ராதாராணி மூட்டை எடுத்துட்டு வராரு. கிருஷ்ணர் ராதாராணி மூட்டை எடுத்துக்கிட்டு இங்க பூமியில வந்து மகாபிரபு வந்து கிருஷ்ணரோட பிரேமை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப நம்ம வந்து மகாபிரபுவோடைய
நல்லா டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, why we give so much important to him? நம்ம ஏன் வந்து மகாபிரபு டீச்சிங்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? பிகாஸ் கிருஷ்ணர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, என்னன்னா 18வது அத்தியாயத்துல 67வது ஸ்லோகத்துல இதம் தே நட பஸ்கயா நா பக்தியா கடாச்சனஹா நா சாசுஸ்ருசாவே வச்யாம் நா சமாம் யோ வயா சுயதி. திஸ் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், இந்த நாலேஜை யாருக்கும், யார் பக்தர் இல்லையோ, யார் வந்து பக்தியில வந்து சேவை செய்யலையோ, யார் வந்து என் மேல பொறாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அக்கார்டிங் டு கிருஷ்ணா வந்து நம்ம கிருஷ்ண வழியை பின்பற்றுமே ஆனால் நம்ம யாருக்கிட்டுமே பிரச்சாரமே பண்ண முடியாது, பிரச்சனை செய்யவே முடியாது. ஆனா நம்ம மகாபிரபு வழியை பின்பற்றும் போது மகாபிரபு அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கிறாரு கிருஷ்ணருக்கு. அவர் எல்லாரும் கொடுக்குறாரு. அதனாலதான் நம்ம மகாபிரபு வழியை பின்பற்றணும். மகாபிரபு வழியை வரக்கூடிய பக்தர்கள் 2 வகை பிரிக்கப்படுறாங்க. ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கணும். மகாபிரபு கூடிய வரக்கூடிய பக்தர்கள் கௌர பிரியஜனா அப்படின்னு சொல்லுவோம். மகாபிரபு கூட வரக்கூடிய பக்தர்கள் 2 கேட்டகரி பிரிக்கப்படுறாங்க. ஓகேவா, ஒண்ணு வந்து என்னதுன்னா பஜன நந்தி, பஜன நந்தி, ஒண்ணு வந்து கோஷ நந்தி. 2 வகை பிரிக்கப்படுது. ஒண்ணு பஜன நந்தி, ஒண்ணு கோஷ்ட நந்தி. கோஷ்டினா கூட்டமா இருக்குது, கோஷ்டி நந்தி. பஜன நந்தினா வந்து என்னன்னா மகாபிரபுடைய பக்தர்கள். ஆனா அவங்க வந்து பிரச்சார வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்க. ஆனா பிரச்சாரத்துக்கு உண்டான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு கோஸ்வாமிகள், சுரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீப கோஸ்வாமி, அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு உண்டான எல்லா வகையான விஷயங்களையும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, அவங்களாம் வந்து பஜன நந்தி. ஓகேவா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோஷ நந்தி வந்து யாருன்னா பிரச்சாரத்துல ஈடுபடுறவங்க. ஓகேவா, ஆனா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி, நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். ஓகேவா, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் புரோபாதி மகாராஜ் அவருக்கு முன்னாடி வரைக்கும் சில பக்தர்கள் கோஷ நந்தியாவும் இருந்தாங்க, பஜன நந்தியாவும் இருந்தாங்க. சில பேர் தனிப்பட்ட முறையில அவங்க வந்து பக்தி பண்ணிக்குவாங்க. அவங்க எந்த வகையான பிரச்சாரத்துக்கும் போக மாட்டாங்க. அவங்க நல்லா பக்தி பண்ணி அவங்க பாட்டுன்னு கிருஷ்ண பிரேமில் இருப்பாங்க. சில டிவோட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் புரோபாதி மகாராஜ் இருக்கிற வரைக்கும் 2 கேட்டகரி இருந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் புரோபாதி மகாராஜோடைய குருநாதர் வந்து யாரு? இல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் புரோபாதி மகாராஜோட குருநாதர் வந்து யாரு? பக்தி வினோதா தாக்கூர் பிரபு. பக்தி தாக்கூர் மாதிரி யாரு? சில கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். வெரி குட். சில கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். சில கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து அவரு பஜன நந்தி. அவர் வந்து ரொம்ப பிரச்சாரம் எங்கேயும் போல. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து தன் பக்தியை பிராக்டிஸ் பண்ணாரு. அவர் வந்து அவருக்குள்ளேதான் வச்சுக்குவாரு. ஓகேவா, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு அப்புறம் அவருதான் சில பக்தி சித்தாந்த தாக்கூர் தான் என்ன பண்ணாரு, நம்மளுக்கு பஜனா நந்தி நம்மளுக்கு வந்து போதும். நிறைய பேர் வந்து பக்தி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் கோஷ்ட நந்தியா மாறணும். கோஷ்ட நந்தினா என்னன்னா பிரச்சார இயக்கம் மாறணும். அதனாலதான் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம வந்து நான் வந்து பஜன நந்தி பிரபு, நான் வந்து தனிப்பட்ட முறையில இருக்கிறேன் அந்த மாதிரி இல்ல. நம்ம எல்லாருமே நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் வந்து எப்படி, நம்ம வந்து பெருசா கிளாஸ் கொடுக்க மைக் கொடுக்கணும் அப்படி கூட கிடையாது. கிளாஸ் கொடுக்க முடியவங்க கிளாஸ் கொடுக்கலாம். யாரு வந்து இப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு ஃப்ரெஷ் இப்ப ராமநவமி வருது, இந்த வாரம் ராமநவமி வரப்போகுது. இப்ப ராமநவமிக்கு டெம்பிள்ல வந்து பத்திரிக்கை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நீங்க போகலாம். தெரிஞ்சவங்களுக்கு வந்து டெம்பிளுக்கு கூப்பிடலாம். நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போஸ்டர் எல்லாம் போன் அனுப்புறாங்க, போஸ்டரை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், வாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்னதா நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணலாம். இது எல்லாமே பிரச்சாரத்தோட ஒரு அங்கம் தான். ஓகேவா, அதனால வந்து நம்ம எல்லாரும் வந்து மகாபுருஷ பக்தர்கள் 2 வகைப்படுது. ஒண்ணு பஜன நந்தி, ஒண்ணு வந்து கோஷ நந்தி. ஓகேவா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப மகாபுரு வந்து என்ன பண்றாரு, நம்ம வந்து நம்மளே இந்த பிரச்சார இயக்கத்துல நம்ம வந்து எல்லாரும் இந்த கிருஷ்ணருடைய பிரேமையை கொடுக்குறாரு. அப்ப மகாபுரு என்ன சொல்றாருன்னா, wherever you see
or meet and speak. Bolo Krishna, Bhajo Krishna, Koro Krishna Shiksha. இந்த 3 விஷயம் சொல்றாரு. போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கோரோ கிருஷ்ணா சிக்ஷா. இந்த போலோ கிருஷ்ணானா வந்து என்ன அர்த்தம்னா 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு. ஓகேவா? போலோனா வந்து என்ன சொல்லுங்க. போலோ கிருஷ்ணனா சான் லவ்லி அண்ட் ஸ்பீக்கிங் கிருஷ்ண கதா ஓ பிரிச். அதாவது வந்து நம்ம வந்து பகவான் நாமத்தை நம்ம வந்து நாம சங்கீத வெளியெல்லாம் போகலாம், நாம சங்கீதம் பண்ணலாம். நாம சங்கீதம் பண்ணணும், பகவான் பத்தி மற்றவங்க கிட்ட பேசணும், நம்ம அண்ட் பிரிச்சிங் பண்ணணும். ஓகேவா? பிரச்சாரம் பண்ணணும், கடவுள் பகவானை பத்தி மற்றவங்க கிட்ட எடுத்து சொல்லணும், இல்ல நாம சங்கீதனம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து இதுல ஏதாச்சும் நம்மள என்கேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் போலோ கிருஷ்ணா. பஜோ கிருஷ்ணா ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பஜோ கிருஷ்ணா ஒர்க்ஷிப் அண்ட் சர்வ் டு லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவானை வந்து வழிபடணும், பிறகு பகவானுக்கு சேவை செய்யணும். பஜோ கிருஷ்ணா. நம்பர் 3 கொரோ கிருஷ்ணா சிக்ஷா. சிக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்ஸ், படிப்புனே அர்த்தம். ஃபாலோ கிருஷ்ணஸ் டீச்சிங்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க்ஷிப். கிருஷ்ணரோட இதை வந்து நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் நம்ம அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணணும். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பகவத்கீதை இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கணும். இதான் மகாபிரபுடைய டீச்சிங்ஸ். ஞாபகம் வச்சுங்க. போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கோரோ கிருஷ்ணா சிக்ஷா. ஓகே. அப்ப இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னல சில ரூப கோஸ்வாமி என்ன பண்றாரு, மகாபிரபுக்கு வந்து ஒரு பிரணாம மந்திரம் கொடுக்குறாரு. என்னது மகாபிரபு பிரணாம மந்திரம் வந்து என்னது? நமோ மகாவதன்யாய கிருஷ்ணா பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யாமே கௌரதிசே நமஹ. ஓகே, தேங்க்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமோ மகாவதன்யாய. இப்ப தெரியுதா நம்மளோட டைட்டில் நம்ம போட்டிருந்தோம்ல, என்ன போடுவோம் டைட்டில்? டேக் ஷெல்டர் ஆஃப் மகாவதன்யாய. இப்ப மகாவதன்யான வந்து யாரு? மகாவதன்யாயனா என்ன ஆச்சுன்னா மகாபிரபுதான் வந்து மகாவதன்யாய. மகாவதன்யா என்ன ஆச்சுன்னா அவர் வந்து மோஸ்ட் மெர்சிஃபுல், கருணை வாய்ந்த பகவான் அர்த்தம். அதான் வந்து மகாவதன்யாய. அப்ப நம்ம வந்து டைட்டில் என்ன போட்டிருந்தோம்? இன்னைக்கு டைட்டில் நம்ம டேக் ஷெல்டர் ஆஃப் மகாவதன்யாய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காரணமற்ற கருணை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோடைய அடைக்கலத்துல நம்ம எப்போதும் இருக்கணும். அதான் மகாவதன்யாய. ஓகேவா? Following Mahaprabhu can understand mood of Radha. Without follow Mahaprabhu cannot understand Radharani how supreme merciful. Yes, மகாபிரபுவை நம்ம ஃபாலோ பண்ணாதான் ராதாராணியோடைய மூட் என்னதுன்னு நம்மளுக்கு புரியும். ஓகேவா? மகாபிரபு ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கு ராதாராணியின் மூட் வந்து என்னது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு பண்ணாது. ஓகேவா? ஏன்னா ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம்லி மெர்சிஃபுல், காரணமற்ற கருணை வந்தது ராதாராணி. ஓகேவா? ராதாராணி அவங்க வந்து நல்லா பாத்துக்க ஸ்ரீமதி ராதாராணி. ஓகே, ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? கிருஷ்ணனோட சர்வீஸ்ல வெரி வெரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ராதாராணி. ஓகேவா? ஏன்னா சில சில பர்பட்ல சொல்லியிருக்காரு, சில விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, ஸ்டேயிங் விருந்தாவன் வெரி கேர்ஃபுல்லி, ராதா வெரி ஸ்ட்ரிக்ட், அதர்வைஸ் கமிட் அபராதம். நம்ம பிருந்தாவனத்துக்கு போனமே ஆனால் அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து அபராதங்கள் பண்ண கூடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணன் லீலையில. ஓகேவா? ஆனா ஹவு சம் ஆன் வெரி ஓகே. அப்ப என்ன சொல்றாங்க, ஆச்சு என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ராதாராணி ஸ்ட்ரிக்டாவும் இருக்கிறாங்க, இன்னொரு உங்க கருணை வாய்ந்தும் இருக்கிறாங்க. அப்ப இது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்குது? தட்ஸ் வாய் ராதாராணி மூணு எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. ஓகேவா? இந்த ராதா ஃபார்ம், ஓகே, நல்லா கேட்டுங்க. இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ராதா ஃபார்ம் மெர்சிஃபுல் நேச்சர் நாட் ஃபுல்லி மேனிஃபெஸ்ட். அதாவது ராதாராணியோடைய ரூபம், ராதாராணியாக இருக்கும் போது அவங்களோட கருணை ஃபுல்லா வந்து வெளிப்படல. அவங்க ஃபுல்லா வந்து கொடுக்க முடியல. ஆனா மகாபிரபு வந்து ராதாராணி மூடு எடுத்து வரும்போது தான் ராதாராணியோட கருணைய அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. என்னோட ராதாராணியுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ், ராதாராணி ரொம்ப கடுமையா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரிக்டாவும் அவர் இருந்தாரு. அதனால மகாபிரபு வந்து சன்னியாசியா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. என்னோட அவர் வந்து காரணமற்ற கருணை எல்லாருக்கும் கொடுத்தாரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
ராதாராணி இருக்கும்போது அவங்களால எல்லா வகையான கருணையும் கொடுக்க முடியல. அந்த ராதாராணிய மூட வந்து மகாபுருவா வரும்போது, கிருஷ்ண மகாபுரு வரும்போது அவருக்கு எல்லாரும் காரணம் கருணை கொடுத்தாரு. ஓகேவா? அப்ப டு ஹூம் ஹி டிஸ்ட்ரிபியூட் கிருஷ்ண பிரேம், யாருக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுத்தாரு மகாபிரபு? எல்லாருக்கும். அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாம எல்லா வகையான மிருகங்களுக்கும் கொடுத்தாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண பிரேமைய அடையக்கூடிய இந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம மகாபிரபுடைய வழியை பின்பற்றாம சும்மா முக்தி வேணும், நம்ம வந்து நம்மளுக்கு வந்து லாப பூஜை பிரதிஷ்டா, லாப பூஜை பிரதிஷ்டானா நம்மளுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும்? லாப பூஜானா வந்து என்னது? என்னை பெருமையா பேசணும். பிரதிஷ்டானா வந்து என்னதுன்னா பேர் புகழுக்கு ஆசைப்படுறது. இந்த மாதிரியான சில அல்பத்தனமான விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திட்டுமே ஆனால் கிருஷ்ணனோட பிரேமை நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு காரணமற்ற கருணை கொடுத்திருக்கிறாரு. மகாபிரபா வந்து நமோ மகா வதன்யாய, காரணமற்ற ஒரு அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அவதாரம் சொல்லக்கூடாது, ஆனா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவதாரம் சொல்ல வருது. ஓகேவா? சொல்றாங்க எங்க ஆச்சரியர்கள். ஆனா மகாபிரபு வந்து யாருன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல வந்திருக்கிறாரு. ஓகேவா? அதான் மகா வதன்யாய, கிருஷ்ணா பிரேம பிரதாயிதே, கிருஷ்ணா பிரேமை கொடுக்க வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம இங்க வந்துட்டு சும்மா அல்பத்தனமா நம்ம வந்து பதவிக்கு பேர் புகழுக்கு இந்த பல பல விஷயங்கள் நம்ம வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது கஷ்டப்படுத்தி ஈடுபடுத்தி நம்ம வந்து தவறான ஒரு பாதைக்குள்ள போயிடக்கூடாது. இல்ல கிருஷ்ண பக்தியில நம்மளோட கோல் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பகவானை அடையணும், பகவானோட கிருஷ்ண பிரேமை அடையிறது தான் நம்மளோட ஒரே கோல். அதை தவிர்த்து நம்ம வேற எந்த கவனத்தையும் நம்ம போகக்கூடாது. ஓகேவா? சேவை தான். மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த கிருஷ்ண பிரேம் என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சாண்டிங் பண்றதும் பகவானுக்கு சேவை செய்யறதும் வைஷ்ணவ சேவை செய்யறது தான் நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பிரேம் கிடைக்கும். ஓகேவா? சேவைகள் வந்து எவ்வளவு சேவைகள் கிடைக்குதோ, நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எஸ் பாசிபிள் உங்களால எவ்வளவு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு சேவைகள் நீங்க செய்யுங்க. சேவைகள் கணக்கு பார்க்க கூடாது நம்ம. ஓகேவா? ஐயோ அவங்க செய்யல பிரபு, என்கிட்ட தான் கொடுக்குறாங்க, பகவான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்றாரு, நம்ம சேவை செய்ய வேண்டியதான். ஓகேவா? ஆனா உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒருவேளை அவங்களுக்கு அறவே கொடுக்க மாட்டாங்க, எனக்கே கொடுக்குறாங்கன்னா நீங்க உங்க டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளை உங்களால எவ்வளவு செய்ய முடியும் செய்யுங்க. உங்களால முடியலையா? ஓகே, முடியல பிரபு, என்னால முடியல. உங்களால முடிகிற வரைக்கும் உங்களோட சேவைகளை செய்யுங்க. ஓகேவா? சேவைகளுக்கு எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனது, நம்மளோட பக்தி எல்லாமே தூய்மையாகும். நம்ம வந்து பாருங்க மணி அடிச்சு டக்குன்னு அடிச்சு பாருங்க. அதனால ரொம்ப வந்து நம்மளுக்கு சேவை 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 சேவையை வந்து அன்பு கலந்த சேவையை நம்ம செய்யணும். நம்ம வந்து என்ன பலன் கிடைக்கும், செஞ்ச என்ன என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு பேட் மென்டாலிட்டி, இந்த தப்பான மென்டாலிட்டிய தயவு செய்து விட்டுருங்க. இந்த இது பண்ணனா, இது செஞ்சா, அது பண்ணா, இது பண்ணா என்ன பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும் அந்த டொக்சிக் அந்த ஒரு சாக்கடையான ஒரு மென்டாலிட்டி நம்ம தயவு செய்து விட்டுறணும். ஓகேவா? நம்மளோட ஒரே கோல் வந்து என்னன்னா பகவானுக்கு சேவை செய்யறது, பகவான நாம வந்து ஜெபம் பண்றது, சைத்தன்ய மகாபிரபு அடிச்சோட்ட பின்பற்றுறது, ஃபாலோ த மகாபிரபு ஃபுட் ஸ்டெப். ஓகேவா? இதை நம்ம ஃபாலோ பண்ணுமே ஆனால், ஸ்ட்ரிக்டா இருந்துமே ஆனால் மகாபிரபுடைய அந்த காரணமற்ற கருணை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்ல நம்ம வந்து சும்மா வந்து பேருக்கு கிருஷ்ண பக்தி இருந்துகிட்டு சும்மா வந்து நம்ம வந்து பல பல பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க வந்து குறைகள் பேசி இங்க குறைகள் பேசிக்கிட்டு இல்ல இங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுமே இருந்தோமே ஆனால் நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம அட்வான்ஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிருஷ்ண பக்தியில அடுத்துக்கிட்ட போகவே முடியாது. நம்மளுக்கு காலங்கள் டைம் ரொம்ப காலங்கள் இல்லை. பக்தர்களே புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு ரொம்ப வந்து நம்ம 100 வருஷம் 200 வருஷம் வாழ போறோம் கிடையாது. அடுத்த நொடியில நம்மளுடைய மரணம் இருக்கு, அடுத்த படிக்கட்டுல நம்மளோட மரணம் இருக்கு. அப்படி நினைச்சு நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து நம்ம வந்து அது இது சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து இங்க பஞ்சாயத்து ரொம்ப எக்கச்சக்கமா ரொம்ப எனக்கும் வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் நிறைய வருது எனக்கு. ஓகேவா? நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, அதே போல பிரச்சாரம் ரிச்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிரச்சாரம் 2 வகை இருக்கு. ஓகேவா? இந்த பிரச்சாரம் 2 வகை இருக்கு. மகாபுருஷ ஸ்ரீ பக்தி தகவல் சொல்றாரு, பிரச்சாரம் ஆச்சார் சொல்லுங்க, ஆச்சார் பிரச்சார், அப்புறம் வந்து ஒண்ணுன்னு இருக்கும் கேட்கணும், ஆச்சார் அண்ட் பிரச்சார், ஒண்ணுன்னு இருக்கும், சரியா மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல.
ஆச்சாரம் பிரச்சாரம்னா வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம்னு வச்சுங்களேன், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நம்ம அதை செய்யணும். பிறகு மத்தவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல நம்ம அதை அட்லீஸ்ட் நம்ம அதை ப்ராக்டிஸாச்சும் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப மத்தவங்க சொல்லலாம். நம்ம ஒண்ணுமே பண்றது இல்ல, ஆனா மத்தவங்க மட்டும் பண்ணுனா சில பாத்தீங்களா, வீட்டுல பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, போய் படி படின்னு. ஆனா இவங்க உட்காந்து வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வீட்டுல டிவி பார்த்து அவன் எப்படி போய் படிப்பான்? நீங்க வீட்டு ஃபுல்லா வீட்டுல குடும்பம் எல்லாமே என்ஜாயா இருக்கீங்க, ஆனா அவனை போய் அவன் எப்படி படிப்பான்? அதே போல நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம மத்தவங்க சான் பண்ணுங்க எப்படி சான் பண்ணுவாங்க? சான் பண்ண மாட்டாங்க. நீங்க சாண்டிங் பண்ண அப்போ மத்தவங்க சாண்டிங் பண்ணுவாங்க. நீங்க கிளாஸ் கேட்கணும், அப்பதான் மத்தவங்க கிளாஸ் கேட்பாங்க. நீங்க ஃபாலோ பண்ண அப்பதான் மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒவ்வொரு பிரச்சாரம் பண்றக்கூடியும். ஏன்னா மகாபிரபு என்ன சொல்றாரு, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணலாம். ஓகேவா? அதே போல நம்ம மத்தவங்க எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். அதான் ஆச்சார் அண்ட் பிரச்சார். ஆச்சாரம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ண பக்தி பாத்தீங்கன்னா நாட் சென்டிமெண்ட். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இது வெறும் சென்டிமெண்டான பக்தி கிடையாது. இது எல்லாமே ப்ராக்டிக்கல். எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த கன்க்ளூஷன் என்னதுன்னா, இன்னைக்குள்ள ஆர்டிகல்ஸோட டிஸ்கஷன் என்னதுன்னா, நம்ம என்னது மகா வதன்யாய கிட்ட ஆசீர்வாதம் ஷெல்டர் எடுக்கணும். அந்த மகா வதன்யாய் யாரு? பகவான் ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு. இந்த கௌரங்க மகாபிரபு வழியை நம்ம பின்பற்றணும். கௌரங்க மகாபிரபுடைய 3 கட்டளைகள் சொன்னேன். போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கோரோ கிருஷ்ண சிக்ஷா. கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும், ஜபம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணும். பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். பகவான் கிருஷ்ணருக்கு அவருடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணணும். இது மகாபிரபுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம ஃபாலோ பண்ணுமே ஆனால் நம்ம பக்தி அழகா முன்னேறும். அதே போல மகாபிரபு நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம உருப்படியா இருக்கிறதுக்கு, ஒழுங்கா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சிஷாஷ்டங்கம் என்ற ஒரு 8 கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அந்த சிஷாஷ்டங்கத்துல 3வது அஷ்டகம் என்னது? திருநாள் அபிசுனிச்சேன தரோரிவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தன்யா சதா ஹரி. பணிவாக இருக்கணும், சகிப்புத்தன்மை ஹம்பலா இருக்கணும், தொலரன்ஸ் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும், கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆன் அண்ட் ஆல். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இந்த குவாலிட்டியை தயவு செய்து பக்தர்களே வளர்த்து கொள்ளுங்கள். அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்களா, இவங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்களா? அவங்க சொன்னாதான் நான் சொல்லுவேன். நான் எப்படி முதல் சொல்றது? அவங்க என்னோட ஜூனியரு, அவங்க சொல்ல நான் எப்படி சொல்ல முடியும்? நானா மரியாதை குறைஞ்சு போயிட்டேனா? அப்படிலாம் இல்லாம நம்ம யார பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா, முதல் ஹரே கிருஷ்ணா நம்ம கிட்டே இருந்து வரணும் என்னைக்குமே. அப்போதான் நம்ம இந்த 3வது ஸ்லோகத்தை ஃபாலோ பண்றோம் சொல்ல அர்த்தம். நம்மளோட அகங்காரம், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய என்ன சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுடைய திருவடி பாதமே நம்ம அடையணும்னு சொல்லி ஒரே கோல் இருக்கணும். இந்த அகங்காரம், கோபம், காம, குரோத, லோபம், மதம், ஆச்சரியா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்துமே ஆனால் நம்ம மகாபிரபுவோட திருவடி பாதத்தையோ பகவான் லோகத்தையும் போய் அடையவே முடியாது. இந்த எல்லா வகையானது தூக்கி போட்டுட்டு எல்லாம் பகவான் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு ஏதோன்னு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா முதல் கட்டம் நீங்க அந்த நபரை பார்த்து நேரடியாக சொல்லணும். அன்னைக்குதான் இங்கே சொன்னேன், பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க மூணு ஸ்டெப் இருக்கு, நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. ஓகேவா? முதல் ஸ்டெப் என்னதுன்னா, அந்த யாரு பிரச்சனையா இருக்கோ அந்த நபர்கிட்ட டைரக்டா நேரடியா பார்த்து சொல்றது. அது நம்பர் 1. இல்ல அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம சொன்னா அவங்க புரியாது, அவங்க கேட்க மாட்டாங்கன்னா உங்களோட அத்தாரிட்டி, அதாவது அந்த டெம்பிள் பிரசிடென்டோ இல்ல சீனியர் டிவோட்டியோ அவங்க மூலியமாக சொல்லி அதை சொல்ல வைக்கிறது. அப்படின்னு கேட்கல, அப்பயும் பிரச்சனை சால்வ் ஆகலையா, அங்கேயிருந்து கொஞ்சம் விலகி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றது. தயவு செய்து அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அது அவங்க கிட்ட ஜஸ்ட் ஹரே கிருஷ்ண ஹரிபோல் அதை மட்டும் வச்சுட்டா போதும். கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பை நீங்க கையாளுங்க. ஓகேவா? நம்ம தேவையில்லாம கத்துறதோ இல்ல தேவையில்லாம நம்ம வார்த்தைகளை விடுறதோ இல்ல நம்ம தேவையில்லாத கோபங்களோ பொறாமையோ இதை வளர்த்துக்கிறதுனால ஐயோ அவங்களை எப்படாச்சும் முடிச்சிடணும், கதையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இங்க யாருமே சாதிக்க போறது கிடையாது. இங்க யாருமே பெரிய கோல்டு மெடல் கொடுக்க போறது கிடையாது. ஓகேவா? எல்லாரும் இறந்த பிறகு எல்லாருக்குமே அந்த மார்ச்சரியில நம்மளை அந்த கிரிமினல் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க நம்மளுக்கு எரிச்சிருவாங்க இல்ல புதைச்சிருவாங்க. அவ்வளவுதான். 6 அடி தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? அதனால மகாபுருவ லைன்ல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாமே பாக்கியவான் ஜீவாத்மா. நம்ம இதுக்கு முந்தி இருந்த பிறவியில என்ன புண்ணியங்கள் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கோம். இந்த கிருஷ்ண பக்தியில மகாபுருவ லைன்ல நம்ம சேர்ந்துட்டோம்.
ஓகேவா? மகாபிரபு லைன்ல வந்து சேர்ந்துட்டோம். ஓகேவா? இது ரொம்ப சேஃபான ஜோன்ல வந்து சேர்ந்துட்டோம். அப்ப புத்திசாலியா மனிதன் என்ன பண்ணணும்? இதை பயன்படுத்தி மகாபிரபு வழியை பயன்படுத்தி போலோ கிருஷ்ணா, பஜ கிருஷ்ணா, கோரோ கிருஷ்ண சிக்ஷா, பகவான் பத்தி பிரீச்சிங் பண்றது, சான் பண்றது, பகவானோட சேவை செய்யறது, பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது, அதோட சேர்த்து மகாபிரபுவோட பக்தர்களை அடிச்சுவட்டை பின்பற்றணும். மகாபிரபு கொடுத்திருக்க முக்கியமான அந்த திருநாளாபி சுனிச்சேன பணிவா இருக்கணும், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த பழக்கத்தை உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் ஓகே அது உங்களுக்கு மேபி உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பழகாம இருக்கலாம். ஆனா அதை ட்ரை பண்ணுங்க. யார் பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா, போதும், அது போதும். அந்த முதல் ஹரே கிருஷ்ணா உங்ககிட்ட இருந்து வரணும். அது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உடனே முடியலாலும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த மாதிரி வரும்போது மகாபிரபு காரணமற்ற கண்ணை நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்பதான் நம்மளோட ஆங்காரம் எல்லாம் குறைஞ்சி நம்மளோட இந்த உலக ஒருத்தர் விட்ட பிறகு பீஸ்ஃபுல்லா போகலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் சைதன்ய மகாபிரபு கி ஜெய், ராதா கோபால் ஜி கி ஜெய், கௌரங்க மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி ஜெய், ஹிதாய் கௌரி பிரமணந்தே, ஹரி ஹரி. ஹரி போல். Yes. Any questions?